அடுத்த மாதங்கள்ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுக்கு சம்பளம் ஏறி ஆகணும். மாநில அரசுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்ல போட்டாகணும். இந்த அக்கௌண்ட்ல போடும்போது ஆதார் கொடுக்கும்போது திமுக என்ன சொன்னுச்சு? ஆதார் கார்டு எடுத்து ஆதார்னாரு. ஏன் ஆதார்னு சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். இந்த அடையாளத்துல போலி அடையாளங்கள் 10 பேர், ஒரு முத்துலட்சுமி இருக்கும், 10 முத்துலட்சுமி கார்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு முத்துலட்சுமி சம்பளம் இங்க வாங்கும், 9 முத்துலட்சுமி வேற எங்கேயும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும். போலி கார்டு போட்டாங்க. ஆதார் கார்டு கொடுத்த உடனே அடுத்து என்ன பண்ணாரு? மோடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. மோடி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அவர் சொன்னது, நீங்க ₹1 கூட இல்ல டெபாசிட் தொகை வைக்க வேண்டாம், ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னாரு. உடனே நீங்க எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏழைகளுக்கு எதுக்கு அக்கௌண்ட், அவங்க எல்லாம் பேங்குக்கு போகவே வழி இல்லாம இருக்க சம்பளம். அதுவும் இல்லாம முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி, ஏன்னா நம்ம செய்யற வேலைக்கு ஒரு சம்பளம் வாங்குறோம்னா நமக்கும் மனசாட்சி வேணும். நாம வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். நம்ம ஊரை நம்ம பாக்கலைன்னா நம்ம ஒண்ணு சம்பளம் வாங்கி போய் பீகார்ல வேலை செய்யல. நாம நம்ம ஊருக்கு நம்மளுடைய தாய் மாமன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வேலை செய்யறோம். இந்த வேலையை முறைப்படுத்துற ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்துருவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு தண்ணி டேங்க் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தண்ணி டேங்க் கட்டுறதுக்கு ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் எத்தனை பேர் தேவையான வேலைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல, எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி வேலை வாங்குவாங்க. ஆனா உங்களுக்கு சம்பளம் நேரடியா வந்துடும். இந்த 7 நாள் 10 நாள் வேலை வராது. 120 நாள். ஏன்னா வேலை கடினமாயிட்டா சும்மா உட்கார்ந்துட்டு போறவங்க வரமாட்டாங்க. கண்டிப்பா கஷ்டம் இருக்கிறவங்க அந்த வேலைக்கு வருவாங்க, உழைப்பாக சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப வேலை ஈஸியா இருக்கிறதுனால 10 நாள் உங்களுக்கு கான்ட்ராக்ட், 10 நாள் இன்னொரு 10 கான்ட்ராக்ட், ஆளுக்கு 10 நாளுங்கிற பேர்ல இந்த 1000 ரூபாய்க்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க.